ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாநதி சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காவேரியும் விஜயும் வந்து பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரியே இருக்குங்க அப்படின்னேவும், உடனே விஜயா நீ அந்த மாதிரிலாம் நினைக்காத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மெமரிஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி இதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், நம்ம பாப்பாட்ட காட்டுவோம் அப்படின்னு. அடுத்த வருஷம் இந்நேரம்லாம் அடுத்த மாதம் இந்நேரம்லாம் வந்து நம்ம பாப்பா வந்து நம்ம கையில் இருக்கும்ல அப்படின்ட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, பசுபதி பையன் வந்து அந்த லாரிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டானா, இல்லை பஸ் இன்னும் வரல அப்படின்னு நினைவும், நீங்கள் கவலையே படாதீங்க, நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சரி வாக்காவே லேட் ஆயிடுச்சு, நம்ம போவோம் வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு விஜய் வந்து காரில் ஏற்றிட்டு பேசிகிட்டே வராங்க. எங்கள் அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு பையன்தான் பிறக்கணும், கங்காக்காவுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு. உடனே விஜய் ஐயோ பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா பையன் பிறந்தா ஏற்றுக்கிற மாட்டேன்னா, இல்லை பொண்ணு பிறந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு நினைவும், சரி அப்போனா பொண்ணு பிறந்துச்சா அவங்க தான் என்னோடய ப்ரின்ஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லி ஏஞ்சல் உன் பொண்ணவே கொஞ்சிட்டே இருப்பில்லங்க அப்படின்ற மாதிரி விஜய் பார்த்து காவேரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை காவேரி, எனக்கு நீயும் தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தான் நம்ம பாப்பா அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு நினைவும், அவள் எனக்கு உலகம்னா நீ வந்து எனக்கு உயிர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லாரி டிரைவர் வந்து விஜய் கிராஸ் ஆகி போகிறத பார்த்துட்டாரு. உடனேவும் வந்து நான் கிராஸ் ஆகிட்டேன் சார், நான் அவங்க கூட போயிட்டே இருக்கேன், நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இப்படியே காரில் 2 பேரும் பேசிட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம பாப்பாலாம் வந்த பின்னாடி நம்ம அவங்களுக்கு நிறைய சொல்லித்தரணும் அப்படி இப்படின்றாங்க. உடனே லாரிக்காரை வந்து ஏற்றுடா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்ட்டு விஜய் வந்து கார் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓட்டிகிட்டு போனோடனேவும் இந்த பக்கம் வந்து கிராஸ் ஆகி வளைஞ்சிட்டு வராங்க. உடனேவும் அந்த பசுபதி பையன் என்ன சொல்கிறான், நீ தூக்கில் வந்து அவங்க 2 பேருமே ஸ்பாட் அவுட் ஆயிடணும், அதையும் பார்த்துக்க, நீ ஏற்றிட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது, நீ வெளியேறி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைவும், டக்குன்னு பேசிகிட்டே இருக்கும்போது சட்டுன்னு வந்து லாரி வந்து விஜய் பார்த்துட்டு ஐயோ காவேரின்ற மாதிரி சொல்கிறாரு. சட்டுன்னு 2 பேருமே ஏற்றி இதாவது 2 பேருமே கீழே விழுந்து ரொம்ப பிளட்டு லாஸ் ஆகிடுது. அப்புறம் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து விஜயும் காவேரியும் ஆம்புலன்ஸ் வர சொல்லி டாக்டரை வச்சு செக் பண்ணி 2 பேரையுமே ஆம்புலன்ஸில் ஏற்றலான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பசுபதி பையன் கால் பண்ணி என்ன முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு. அப்படின்னா நீ ஒரு நிமிஷம் கூட இருக்காத, உனக்கு தேவையான படத்தை நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன், நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல் போன மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.